இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் ஜனவரி 14. ஒவ்வொரு பாடுகளிலும் ஓர் தேவ நோக்கம் உண்டு. நம் வாழ்க்கையில் குறுக்கிட தேவன் அனுமதிக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவருடைய மகிமையான நோக்கம் ஒன்று உண்டு என நாம் கண்டு கொள்வோம் என்றால் அது எத்தனை பெரிய மகிழ்ச்சியான அற்புத வாழ்க்கை! அவர் நம்முடைய ஜெபங்களுக்கு இல்லை என்று பதில் உரைத்தாலும் அதுவும் அவரது பூரண அன்பின் இருதயத்திலிருந்து அன்றோ பிரவாகிக்கிறது. வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை கடிக்கும்படி தேவன் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினாரே, அதுவும் அவரது அன்பின் கிரியைதானோ? என்னாகமம் 21:6. நிச்சயமாக அப்படித்தான். ஏனெனில் இதன் மூலம்தான் தேவன் அவர்களை மனம் திரும்பும்படி செய்து தான் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவரிடம் அவர்களை திரும்ப கொண்டு வர முடிந்தது. அவரோ அவர்களை ஆசீர்வதிக்க விரும்பினார். ஆனால் அவர்கள் மனம் திரும்பும் வரையில் அது அவரால் கூடாத காரியமாய் இருந்தது. நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற திட்டங்களை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அது உங்களுக்கு எதிர்கால முடிவையும் நம்பிக்கையையும் கொடுக்கும் என்றே கர்த்தர் உரைக்கிறார். எரேமியா 29:11. இவ்வுலகமானது நோய் நொடிகளாலும் விஷ பாம்புகளாலும் நிறைந்த பாதுகாப்பற்ற இடமாய் தேவன் அனுமதித்ததற்கு ஒரு காரணம் உண்டு. அது என்னவெனில், ஜனங்கள் தங்கள் துன்பத்தில் தன்னிடம் திரும்பவும் அவர் அவர்களை ஆசீர்வதிக்கவுமே ஆகும். எனவே சாத்தான் கொண்டு வரும் எல்லா தீமையானவைகளையும் தேவன் எவ்வாறு தன் நோக்கம் நிறைவேறும்படி கிரியை செய்ய உபயோகிக்கிறார் என்பதை இப்போது நாம் காண முடிகிறது. நித்தியத்திற்குள் பிரவேசித்தவர்களை நாம் கண்டு பாம்பு கடியையும் பொருளாதார நெருக்கடியையும் புற்றுநோய் போன்றவற்றையும் தேவன் எவ்வாறு உபயோகித்து அவர்களை பாவத்திலிருந்து விலக்கி அவருடைய பிள்ளையாய் மாறும்படி செய்தார் என்று கேட்கும்போது நாம் இச்சத்தியத்தை பூரணமாய் அறிந்து கொள்ளுவோம். மேலும் தேவன் எவ்வாறு பாடுகளை உபயோகித்து தன் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தவும் அவருடைய சுவாபத்தை அடையவும் செய்தார் என்றும் அன்று கேட்டு அறிவோம். ஜெபிப்போமா. இரக்கமுள்ள எங்கள் பிதாவே, பாடுகளை அற்பமாய் எண்ணாமல் அதன் மூலமாய் நோக்கம் எங்களில் நிறைவேற அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.